கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். இந்த விசுவாசம் உங்களுக்கு ஒருவேளை குறைந்து கொண்டு இருக்குமானால் இதுதான் முதல் அடையாளம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதற்கு. கர்த்தர் சீக்கிரமாக நான் வருவேன் என்று சொன்ன காரியத்தில் அவர் தாமதமாக இருக்கிறார் என்கிற எண்ணம் அநேக நேரம் நம்மிடத்தில் வந்து நம்முடைய விசுவாசத்தை அது தடுமாற செய்கிறதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் எதற்காக தாமதமாக இருக்கிறார் என்றால், நமக்காக நாம் அறிந்த சத்தியத்தில் நிலைத்து நின்று கர்த்தர் வரும்போது எப்படி ஆகுது, கர்த்தரோடு சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் தாமதமாக இருக்கிறார். இன்னும் அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. கர்த்தர் யார் என்று அறியாமல் அநேகர் இருக்காங்க. அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் கெட்டு போகாமல் அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தில் அவர் நம்மேல நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பார்த்தீங்களா? அவர் யாரையுமே ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது அவருடைய எண்ணம் கிடையாது. அதனாலதான் தாமதித்து கொண்டிருக்கிறார். அவர் தாமதிக்கிறார் என்கிறதினால் நம்முடைய விசுவாசம் சோர்ந்து போகக்கூடாது. நம்ம விசுவாசத்துல உறுதியாக இருக்கணும். எப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்தாலும் நான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு உறுதி நமக்கு இருக்க வேண்டும். அதற்கு ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த நேரத்துல உங்களுக்கு விசுவாசம் குறைந்து போயிருக்கும் என்றால் இந்த நாளிலே கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுங்கள். எந்த நேரத்துல வேணாலும் கர்த்தருடைய வருகை இருக்கலாம். இன்னும் அநேகரை நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று அவகாசிகளாக சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நமக்கு தெரிந்த எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவோம். ஒருவேளை அவர்கள் நம்மை மதியினன் என்று சொல்லலாம், நம்மளை கேலி செய்யலாம். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக அவர்கள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக உறுதியாக இருந்து கர்த்தரை பற்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் சீக்கிரமாக வந்து நித்தியமாக நம்மை ஆளுகை செய்து அவருடைய ஒரு மெய் சமாதானத்திற்குள் நம்மை வழி நடத்துவார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.